இந்த மோசமான அறிகுறிகள் உங்க கணவன் அல்லது மனைவியிடம் இருந்தா அவங்க சைக்கோவாம். உங்கள் காதலன் அல்லது காதலியுடன் பொசிட்டிவாக இருப்பது என்பது இப்போது இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ரீல்களில் ஒன்றாகும். அங்கு நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களை மற்றவர்கள் முன்பு அன்பு மற்றும் அக்கறையுடன் ஏக்கத்துடன் பார்க்கிறீர்கள். சிலர் பொசிட்டிவாக இருப்பதாக சில மோசமான சைக்கோத்தனமான செயல்களையும் செய்கிறார்கள். பின்னணியில் வரும் காதல் பாடல் அனைத்தையும் கனவாகவும் ரசனையாகவும் நினைத்து பலர் ரசிக்கிறார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் மோசமான சைக்கோத்தனமான செயல்களை செய்வது உங்கள் உறவை முற்றிலும் பாதிக்கும். நேர்மையே சிறந்த கொள்கை என்பதால் தம்பதியரிடையே எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது. சில தம்பதிகள் இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்று ரகசியங்களை மிக அதிகமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் துணை என்ன செய்கிறார்கள் அல்லது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை பற்றி அறிய அதிக முயற்சி செய்கிறார்கள். பின்தொடர்வது முதல் தங்கள் துணையை கண்காணிப்பது வரை சிலர் தங்கள் துணையின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்துகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் தங்கள் கூட்டாளரை கண்காணிக்க எல்லைகளை கடக்கிறார்கள். ஏனென்றால் தங்கள் பங்குதாரர் எல்லா நேரங்களிலும் என்ன செய்கிறார் என்பதை அறிய அவர்களுக்கு அதிக விருப்பம் உள்ளது. அவர்கள் தங்கள் துணையிடம் பேசும் நபர்களை பற்றி அறிந்திருக்க விரும்புகிறார்கள். இது ஒரு நச்சு நிலைப்பாட்டை அடைகிறது, அதிலிருந்து அவர்களால் பின்வாங்க முடியாது. இது போன்ற நச்சு பழக்கத்தை உங்கள் துணையிடம் நீங்கள் வளர்த்து கொண்டால் அது உறவின் முடிவுக்கு வழிவகுக்கும். உறவில் தனியுரிமை அல்லது எல்லை இல்லாததால் ஒரு நபருக்கு அவரது துணை மற்றும் உறவு தொல்லையாக தெரிகிறது. பாதுகாப்பின்மை மனதில் தோன்றும்போது துரோகம், ஏமாற்றுதல் மற்றும் அவநம்பிக்கை போன்ற அனைத்து வகையான எண்ணங்களும் ஆரோக்கியமான மற்றும் உண்மையுள்ள உறவை பெறுவதில் பெரும் தடைகளாக இருக்கின்றன. உங்கள் துணையை பற்றி எல்லா நேரங்களிலும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது. உங்கள் தேவைகள் மற்றும் விருப்பங்களை அடையாளம் கண்டு உங்கள் துணை செயல்படவில்லை என்றால் உங்கள் மனம் வேறு மாதிரி சைக்கோத்தனமாக மாறுகிறது. சைக்கா மாதிரி நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று நீங்கள் நினைக்காத விஷயங்களை செய்ய வைக்கிறது. உங்கள் கூட்டாளியின் போனை தொடர்ந்து பார்ப்பது, அவர்களை கண்காணிப்பது போன்றவை அருவருக்கத்தக்க செயல்கள். இப்படி செய்வது நீங்கள் ஒரு சைக்கோத்தனமான உறவில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறி. பொறாமை உங்களுள் நுழையும் போது வெறித்தனம் வேறு ஒரு நிலையை அடையலாம். உங்கள் துணையுடன் மற்ற நபர்கள் ஜாலியாக இருப்பதாக மற்ற நபரை பற்றி நீங்கள் தேவையற்ற கற்பனைகளை வளர்த்து கொள்ளலாம். மற்ற நபர்களை பின்தொடர்வது முதல் அவர்களின் தினசரி அட்டவணையை அறிந்து கொள்வது வரை உங்கள் மனதை ஆவேசம் ஆக்கிரமித்தவுடன் நீங்கள் நாடக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன. மேலும் ஆரோக்கியமற்ற பொறாமை உங்களை சைக்கோவாக மாற்றலாம். இது உறவில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்கள் பங்குதாரர் என்ன செய்கிறார் என்று நீங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருபவராக இருந்தால் உங்கள் இருவருக்கும் இடையே பிரச்சினைகள் வெடிக்கும். முதலில் இது அனைத்தும் பொசிட்டிவ் காதல் என்று தோன்றலாம், ஆனால் அனைத்திற்கும் அடியில் இது நச்சுத்தன்மை வாய்ந்தது. இதனால் நீங்கள் உங்கள் துணையின் முழு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். அது உங்கள் உறவையே முற்றிலும் பாதிக்கும்.